ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. சரியா, இன்னைக்கு நம்ம வந்து யுவர் பவர்ஃபுல் செக்ஷன்லேயும் மை ஒர்க் டுடே செக்ஷன்லேயும் இருக்கிறோம். ஓகே, முன்னாடி நான் சொல்லிட்டேன், ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்ணி ஒரே பிளேலிஸ்ட்டாக தான் போடுறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு நான் என்னெல்லாம் ஒர்க் பண்ண போகிறேன். ஓகே, அதாவது மை ஒர்க் டுடே இன்னைக்கு என்ன ஒர்க்கு. இன்னைக்கு நான் வந்து ஓகே ஒரு டாபிக் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ். என்னென்ன இடைவிடாமல் இயங்குறதுன்னு ஒன்று, அது வந்து ஒரு ஆர்ட். ஓகேவா, படிக்கிறவங்களுக்கு சரி, எந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு சரி, ஓகே டோட்டல் கான்சென்ட்ரேட் பண்ணி, ஓகே கவன சிதறல் இல்லாமல் தொடர்ந்து ஒரு 12 மணி நேரம் 15 மணி நேரம் வந்து இயங்குறது அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஆர்ட். ஓகே, ஐ எம் கோயிங் டு ப்ராக்டிஸ் தட் ஆர்ட் டுடே. சரியா, இன்னைக்கு நீங்கள் இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே, நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஐ வில் கீப் ஆன் ஒர்க்கிங் ஆன் மை டெக்னாலஜிஸ். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 மை ஒர்க் டுடேவும் ஓகேவா யூ ஆர் பவர்ஃபுல்லும் இது வந்து ஹார்ட் ஒர்க் வெர்சஸ் ஸ்மார்ட் ஒர்க் இல்லை. ஓகே, திஸ் இஸ் கண்டினியூட்டி ஆஃப் ஒர்க். ஓகேவா, நம்ம இன்னைக்கு டாபிக்ல வந்து யோகா பவர்ஃபுல்ல கண்டினியூட்டி ஆஃப் ஒர்க்ல தான் நம்ம வந்து பேச போறோம். சரியா, ஓகே. ஸோ நம்ம வேலைகள் அப்படிங்கிறது வந்து அதாவது ஒரு 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 அர்ப்பணிப்பு உணர்வு. ஓகேவா, நீங்க பண்ற ஜாப்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா உங்களால அப்படி இயங்க முடியும். ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒத்துக்கிறேன், நடுவில் வந்து உங்களுக்கு மனசோர்வு வரும். அப்போ நீங்களே வந்து உங்களை வந்து தயார்படுத்திக்கிட்டு, ஓகேவா, அதுதான் வந்து என்ன சொல்றது, தட் இஸ் என்ன ஒரு துறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா உங்களால வந்து தொடர்ந்து இயங்க முடியும். ஓகே, அது ஒரு தவம் மாதிரி. ஓகே, இன்னைக்கு நான் அதை வந்து சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, ஆனா அது வந்து கடைப்பிடிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம். அதுக்கு நான் என்னை நானே வந்து ஐ எம் அலோவிங் மை செல்ஃப் டு என்டர் இன்டு தட் கண்டினியூட்டி ஆஃப் ஒர்க் கான்செப்ட். ஓகே, தொடர்ந்து அதாவது இடைவிடாமல் இயங்குறது அப்படிங்கிறது. ஓகே, ஆனா அது வந்து பழக்கமாயிருச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். ஓகே, பிகாஸ் த்ரூ திஸ் சேனல் ரைட். ஓகே, இந்த யூடியூப் கல்கற்பி சேனல் மூலியமா நான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன பிளான்னா, ஓகே இருக்கிற டெக்னாலஜிஸ் எல்லாத்துலேயுமே வந்து நான் சொல்றேன், நான் இதுதான் என்னோட ஆர்வம். ஓகேவா, ஸோ பேசிக்ஸு இன்டர்மீடியட்டு அட்வான்ஸ்டு, ஓகேவா அதை பற்றியான வீடியோக்கள். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து அதாவது ஒவ்வொரு டெக்னாலஜியை பற்றியும். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, நான் இந்த யூடியூப் கல்கற்பி சேனலை வந்து ஓகே என்னை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும் என்கிட்ட ஏற்கனவே இருக்கிற நாலேஜை ப்ரஷ் அப் பண்ணிக்கிறதுக்காகவும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ், அருமையான ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஓகே, கிளியரா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி வந்து அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நான் இப்படி இடைவிடாமல் தொடர்ந்து இயங்குறதுக்கு ஓகே என்கிட்ட வந்து ஒரு ஸ்கில், ஒரு திறமை வந்து ரொம்ப குறைவா இருக்கு. என்னன்னா ஸ்பீடு. ஓகே, நான் என்ன அதாவது ரொம்ப டீட்டெயிலா அதாவது சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ்லயே நான் வந்து கொஞ்சம் வந்து என்ன இதோட யூடியூப் சேனலோட நோக்கமே வந்து என்னன்னா, ஓகே யூடியூப் சேனலோட நோக்கமே வந்து கம்ப்யூட்டரே தெரியாதவங்களுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜிஸை உள்ள வந்து சொல்லி கொடுக்கறது தான். புரிஞ்சுதுங்களா? ஏதோ நான் மனசுக்கு தோன்றதை நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன். டெய்லி இதை வந்து கவனிங்க. ஓகே, நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும். எல்லாமே ஈஸி தாங்க. என்ன டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸாக இருக்கு. ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் ஒவ்வொரு ஆப் இருக்கு, அவ்வளோதான். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த டெக்னாலஜியை கற்றுக்க வேண்டியதான். அதே மாதிரி வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷும். ஸோ அப்புறம் இன்னொரு முடிவு எடுத்திருக்கிறேன். என்னோட வீடியோஸ் வந்து அட் மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ். ஓகே, கொஞ்சம் ஸ்பீடாக தான் கொண்டு போவேன். ஓகே, இதுவே பார்த்தீங்கன்னாலும் ஓகே பார்த்தீங்கன்னா ஓகே இந்த டாக்கே ஓகே மை ஒர்க் டுடே அண்ட் கண்டினியூட்டி ஆஃப் ஒர்க் இது வந்து ஓகே 9:25 இன்னும் ஆரம்பிக்கல, கொஞ்சம் நான் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன். ஓகே 9:35 முடிக்கணும். ஓகேவா, சரி. ஓகே, இதுதான் நான் இப்போ வந்து டெக்னாலஜிஸ். இனி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வந்து ஐ நீட் டு ப்ரிப்பேர். ஓகேவா, பிகாஸ் நான் ஒவ்வொரு வீடியோவும் தமிழ்லையும் போடுறேன், இங்கிலீஷ்லையும் போடுறேன். ஓகே,
இங்க பாருங்க, என்னோட நோக்கம் வந்து இந்த கல்கற்பி சேனல் வந்து ஓகே யூடியூப் சேனல் வந்து பின்னாடி வந்து அதாவது பிரம்மாண்டமாக வளரணும். நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்குள்ள வந்து சொல்லிக்கணும். ஏன்னா எல்லாமே செதறி கிடக்கு. ஒருத்தர் வந்துட்டாருன்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜிக்குள்ள உள்ள நுழையணும்னு ஆசைப்பட்டாருன்னா அவருக்கு வந்து அடிப்படைகள் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ஸ் வேணும். அதே சமயத்தில் என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்டர்மீடியட் அட்வான்ஸ்டு எல்லாத்தையுமே கொண்டு போக ட்ரை பண்றேன். ஓகே, நான் வந்து ஒன் மேன் ஆர்மி அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நீங்களும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே, அது ரொம்ப முக்கியம். ஓகே, நான் எப்படி எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிறது, குறைகள் இருந்தாலும் ஓகே அதை வந்து கமெண்ட்ல வந்து தெரிவிங்க. ஓகே சரியா? ஸோ இன்னிலிருந்து எல்லா டெக்னாலஜிஸுமே வந்து ஸ்பீடா இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து எப்படி வந்து இடைவிடாமல் வந்து இயங்குறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள நான் உள்ள நுழையிறேன். ஓகே சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி ஆஃப் ஒர்க்கு இங்கதான். ஓகே, நான் வந்து ஜஸ்ட் ஓகே கொடுத்து பார்த்தேன். ஓகே, அதாவது இதுல வந்து ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு தேவை. ஓகேவா? இதை நான் இப்ப பண்ற இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த ஒரு அதாவது இந்த கல்கற்பி சேனல் மூலியமா நானும் நிறைய கத்துக்கிறேன். ஓகே, அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் என்கிட்ட வந்து ஸ்பீடு இல்ல அப்படின்ட்டு இன்னைக்கு காலையில வாக்கிங் போகும்போது நான் யோசிச்சேன். ஸ்பீட் ஓகே, ஒரு 3 monthsக்குள்ள ஒருத்தனால மேக்சிமம் எவ்வளவு கத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்செப்டுக்குள்ள நான் வந்து உள்ள நுழையிறேன். ஓகே, பாத்தீங்கன்னா ஓகே ஐ நீட் டு ப்ரிப்பேர் வீடியோஸ் ஃபார் என்ன சொல்றது, ஐ நீட் டு ப்ரிப்பேர் வீடியோஸ் ஃபார் ஓகே சிஷார்ப் ஃபண்டமெண்டல்ஸ் ஆரம்பிச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ள கொண்டு போய் அதுக்கப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் எடுத்துட்டு ஓகே அதுக்கப்புறம் வந்து டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ் ஜாவா சிஷார்ப் ஓகே ஜாவா ஸ்கிரிப்ட் ஓகே டைப் ஸ்கிரிப்ட் ஓகே அப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் எல்லாத்தையுமே நான் வந்து அதாவது ஓகே அதாவது ஆளினால் அழகராஜா எல்லாத்துலயும் கால் வச்சுக்கிட்டு ஓகே எனக்கு தெரியல இந்த பயணம் எப்படி நான் வந்து கொண்டு போக போறேன்ட்டு. ஓகேவா? நான் வந்து நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஆனா வந்து ஒரு சேனல் தேவை எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது. சரியா? ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு அழகா கொண்டு போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே, ஆதரவு கொடுங்கள் மக்களே. ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, பிகாஸ் அதாவது இன்னைக்கு நான் வந்து கால்குலேட் பண்ணிட்டேன். என்னன்னா நான் இப்போ ஆரம்பிக்கும் போது அதாவது இந்த ஆரம்பிக்கும் போது 9:15 இன்னிலிருந்து அடுத்த நாள் காலையில அதாவது மார்ச் 20 இன்னைக்கு மார்ச் 19 ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து இதை நீங்க கத்துக்கணும். ஸோ பாத்தீங்கன்னா நான் வந்து ஹவர்ஸ் கால்குலேட் பண்றேன். ஓகே, இந்த ஒரு 24 மணி நேரத்துல ஒரு 5 to 6 hours ஸ்லீப், மிச்ச ஹவர்ஸ்ல நம்ம என்ன பண்றோம் என்னை நானே நான் வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஸோ எப்போ வந்து மனசோர்வு அடையுது, எப்போ நான் டயர்ட் ஆகுறேன், எல்லாமே நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. எல்லாமே கொஞ்ச காலத்துக்காக நம்ம கஷ்டப்பட போறோம். இப்ப நான் இப்ப கஷ்டப்பட்டுட்டேன்னா ஓகே இந்த வீடியோஸ்லாம் போட்டு கஷ்டப்பட்டுருந்தேன் பின்னாடி ஓகே அடுத்த வருஷம் பார்க்கும்போது நிறைய இருக்கும் வீடியோஸ். ஓகே, மக்களுக்கு வந்து என்ன சொல்றது நிறைய தெரிஞ்சிருப்பாங்க. ஓகே, ஸ்போக்கன் இங்கிலீஷ்ங்கிறது எவ்வளவு ஈஸி, அப்புறம் டெக்னாலஜி கத்துக்கிறதுங்கிறது எவ்வளவு ஈஸி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மக்களுக்குள்ள போயிருக்கும். என்னென்ன ஆர்வம் தேவை, இன்ட்ரெஸ்ட் தேவை. ஓகேவா? நான் வந்து என்னாலான அளவுக்கு வந்து ஓகே மொபைல் போனை யூஸ் பண்றது அதாவது சோசியல் மீடியாவை படிப்புக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள உங்களை நான் கொண்டு போறேன். சரியா? இது ரொம்ப முக்கியம். கண்டினியூட்டி ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதுல நேத்து நான் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்கையும் கலந்துக்கோங்க. அதுக்கான டூல்ஸ் ஓகேவா, அதுக்கான டூல்ஸ் ஓகே அதற்கான மனிதர்கள் ஓகே ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்ல. ஓகே, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால வந்து நான் கொஞ்சம் ரிசர்ச் பர்சன், ஆராய்ச்சியாளர். ஓகேவா? நான் எதையுமே அப்படிதான் அணுகுவேன். பாத்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ்லயும் வந்து ஒகாபுலரி எப்படி ஒரு வார்த்தை உருவாச்சு அதை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் வெறும் ஸ்போக்கன் இங்கிலீஷை எப்படி நீங்க அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். தயவுசெய்து நினைச்சுக்காதீங்க, இது வந்து இது அப்படியே போகணும். ஓகேவா? ஒவ்வொரு பள்ளி மாணவனும் சரி, எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு. அதாவது என்ன சொல்றது, ஹவு டு லேர்ன் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ்
அடிப்படையில இருந்து இப்போ பிசிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகேவா, என்ன பிசிக்ஸ் நம்மளுக்கு ஒரு மேலோட்டமான பார்வை தேவை இல்லையா? சோ அதாவது நீங்க 6வது படிக்கிற ஒரு குழந்தைக்கு 5வது 6வது படிக்கிற குழந்தைக்கு நான் எப்படி திங்க் பண்றேன்னா, பிசிக்ஸ்ங்கிறத எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க, கெமிஸ்ட்ரிங்கிறத எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க, மேக்ஸ்ங்கிறத எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க? சோ பிசிக்ஸ் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம்? நான் முன்னாடியே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், எப்பவுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்துல இருந்து தான் தெரியாத விஷயத்தை கத்துக்கணும். சோ என்ன பண்ணுங்க, ஓகே, உங்க வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு பொருள்ல மேல இருந்து கீழே போட்டா அது கீழே விழுகுது. சோ ஏன் கீழே விழுகுது? அதாவது நான் சொல்ல வர்றது, ஒரு குழந்தைக்கு எப்படி நீங்க சொல்லி கொடுப்பீங்க பிசிக்ஸ, புரிஞ்சுக்கோங்க நல்லா. ஓகே, சோ ஏன் இந்த பொருள் கீழே விழுகுது, எது இழுக்குது அந்த பொருளை? அப்போ புவியீர்ப்பு விசை, கிராவிட்டி ஃபோர்ஸ், அவ்வளவுதான். அப்புறம் அப்புறம் ஒரு பாலை மெதுவா போட்டீங்கன்னா, ஓகே, அதாவது அது பக்கத்திலேயே விழுகும். தூரம் இழுத்து அடிச்சீங்கன்னா அந்த பாலை ஓகே ரொம்ப தூரமா போய் விழுகும். இதுதான் லேர்னிங் ப்ராசஸ். குழந்தைக்கு பிசிக்ஸை சோ அந்த பாலை மெதுவா போட்டு வேகமா போட்டு நீங்க அந்த குழந்தைக்கு பிசிக்ஸை உள்ள கொண்டு போகும்போது ஓகே நீங்க ஸ்பீடு அப்படிங்கறத சொல்லுவீங்க, ஓகேவா? அப்புறம் அந்த பாலை தூக்கி போடும்போது ஓகே நீங்க அதாவது கிழக்கு நோக்கி அந்த பந்தை எறியறீங்களா, மேற்கு நோக்கி எறியறீங்களா, வடக்கு தெற்கு இதர். சோ அந்த பாலோட வேகம் ஒரு திசையில பயணிக்கும் போது அது வெலாசிட்டி, திசை வேகம் அப்படின்ட்டு குழந்தைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொண்டு போகணும். அதாவது நான் சொல்றது 5வது 6வது படிக்கிற குழந்தைகளுக்கு. அப்புறம் கெமிஸ்ட்ரி எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க? ஓகே, கெமிஸ்ட்ரி நம்ம வீட்டுல இருக்கிற பொருள் வச்சே நீங்க கெமிஸ்ட்ரியை சொல்லிக் கொடுக்கலாம். கெமிஸ்ட்ரியில தண்ணியில என்ன இருக்கு, வாட்டர்ல 2 அதாவது நான் ஹை லெவல்ல சொல்றேன், ஓவரால் கான்செப்ட். என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே இன் அண்ட் ஏரியல் வியூல தான் இருக்கும். தண்ணிங்கிறது சும்மா உருவாகல, அதுக்குள்ள H2O இருக்கு, ஹைட்ரஜன் ஒன்னு இருக்கு, அது ஒரு வாயு. அப்புறம் ஆக்சிஜன் ஒரு இருக்கு, ஹைட்ரஜன் 2 மடங்கு இருக்கு, ஆக்சிஜன் 1 மடங்கு இருக்கு. இல்லைன்னா குழந்தைக்கு சொல்லும் போது 2 ஆக்சிஜன் இருக்கு, சாரி மன்னிக்கணும், 2 ஹைட்ரஜன் இருக்கு, ஓகே 1 ஆக்சிஜன், ரெண்டுமே காத்து தான், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்படி பிசிக்ஸ் நீங்க இப்படி நீங்க கெமிஸ்ட்ரி உள்ள அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரிதான் பயாலஜி. ஓகே, பயாலஜி அப்படிங்கிறது ஓகே நான் சொல்ல வர்றது கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. பயாலஜிங்கிறது நம்ம உடம்பு, இந்த மாதிரியான டாக் குழந்தைகிட்ட கொண்டு போகணும். ஓகே, நான் என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய யூடியூப் சேனலும் இதை நோக்கியானதான் இருக்கும். அடிப்படையிலிருந்து அது எல்லாத்தையுமே நான் பிரிச்சு வச்சிருக்கிறேன். ஓகே, பேசிக்ஸ், இன்டர்மீடியட், அட்வான்ஸ்ட். சரி பார்ப்போம். ஓகே, நான் ஒரு பெரிய ஒர்க் எடுத்திருக்கிறேன். ஓகே, ஆனாலும் என்னால அதாவது வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஓகேவா, என்னால ஒரு குறைஞ்ச மணி நேரம் தான் என்னால உள்ள கொண்டு போக முடியும். இதே யூடியூப் தளத்துல ஓகேவா. அப்புறம் பேங்க் எக்ஸாம் எழுதுறது, ஓகே அவங்க எழுதுறவங்க, ஓகே அவங்களுக்கான வீடியோஸ் நானும் கத்துக்கிறேன். ஐ எம் ஆல்சோ இன்வால்வ் மை செல்ஃப் இன் அ லேர்னிங் ப்ராசஸ். எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். என்னன்னா தொடர்ந்து இயங்கணும், ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு தேவை, இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். அதுக்குதான் நான் சொல்றேன், டோன்ட் ஸ்டடி, ட்ரை டு லேர்ன். நீங்க லேர்னிங் ப்ராசஸ்க்குள்ள உள்ள போகும்போது உங்க மைண்ட் அவ்வளவா டயர்ட் ஆகாது. அப்கோர்ஸ் டயர்ட் ஆகும். ஸ்டடி நீங்க புக்கு பார்த்து படிக்கும் போது ஓகேவா, மேக்சிமம் உங்களால ஒரு 2 to 3 hours ஒர்க் பண்ண முடியும். அதே ஒரு வீடியோவா கவனிக்கும் போது யூ ஆர் அலோவிங் யுவர் செல்ஃப் இன்டு லேர்னிங் ப்ராசஸ். நான் ஏதோ என் மனசுக்கு தோன்றத பேசுறேன், சரியா? ஓகே, சோ அது ரொம்ப முக்கியம். ஓகே, இன்ட்ரெஸ்ட். நீங்க சோர்வடையும் போதெல்லாம் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திட்டு தயார்படுத்திட்டு கொண்டு போகணும். திருப்பி நான் சொல்றேன், ஒவ்வொரு 2 hours ஓகே ஒரு 10 minutes ஓகே முன்னாடி, இல்லைன்னா அதாவது ஒவ்வொரு 25 minutes ஓகே ஒரு 5 minutes கேப். ஓகே, அந்த 5 minutes கேப்ல ஓகே ஷார்ட்ஸ் ரீல்ஸுக்கெல்லாம் போகாதீங்க.
படிப்பு சம்பந்தமான விஷயங்களாவே இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது வீட்டு வேலையே கவனிங்க. சரியா மக்களே? நான் உங்ககிட்ட பேசுற என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்து ஓகேவா, ஒரு ஒரு சக தோழனாக, ஓகே, ஒரு ஒரு ஃப்ரெண்டா உங்க பக்கத்திலேயே இருந்து சொல்லி கொடுக்குற மாதிரி, ஓகே, யூ நீட் டு கம்பேர் யுவர் செல்ஃப். சரியா? சரி மக்களே, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிக்கலாமா இல்லையான்னு தெரியல. ஓகே, பிகாஸ் ஐ நீட் டு ஃபங்க்ஷன். எப்படி நான் வந்து கொஞ்சம் வேகமா இயங்கணும்ட்டு இன்னிலிருந்து முடிவெடுத்துக்கிறேன். கட 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 கடட்டு எல்லா வீடியோஸும் உள்ள போகணும். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதே இப்போ நான் இப்போ இங்கே தமிழில் சொன்னதை நான் இப்போ இங்கிலீஷில் போடணும். ஓகே, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலியமா ரொம்ப நன்றி. ஓகே, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலியமா வந்து நானும் நிறைய தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அதுதான் முக்கியம். ஓகே, என்னுடைய பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நான் படிச்சது கிட்டத்தட்ட இந்த 30 வருடங்களாக, ஓகே, 30 இயர்ஸ். அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் என் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னா, இதெல்லாம் எப்படி தயார் பண்ணி எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 மந்த் தான். பேசிக்ஸ், அப்புறம் இன்டர்மீடியட், அப்புறம் அட்வான்ஸ்டு. வேணும்னா நீங்க பேசிக்ஸையும் கவனிங்க, இன்டர்மீடியட்டும் கவனிங்க, அட்வான்ஸ்டையும் கவனிங்க. அட்வான்ஸ்ல கவனிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். ஆனா இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கோங்க. ஓகே, எல்லாமே ஆப் தாங்க, எல்லாமே ஆப் தான். நான் என் மனசுக்குள்ள தோன்றதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். ஓகே, பி ஸ்ட்ராங். ஓகே, எஜுகேஷன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அதுதான் உங்க வாழ்க்கையை மாற்றும். பிகாஸ் யூ ஆர் பவர்ஃபுல். உங்களோட சக்தி உங்களுக்கு தெரியல. நீங்க வந்து கரெக்டான அந்த சேனல்ல அந்த டைம் எப்படி யூஸ் பண்றது வைக்கிறது நிறைய பேசியிருக்கேன். ஓகே, ட்ரை டு பி ஃபோக்கஸ்ட் அட்லீஸ்ட் ஃபார் 1 இயர். எல்லாத்தையும் கத்துக்கணும் இல்லையா? சரி, அதாவது இது ரொம்ப ரொம்ப பெரிய வேலைங்கிறது வந்து நான் என்னமோ சேனல்ல ஈஸியா ஆரம்பிச்சிட்டேன். ஆனா உள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது தான் தெரியுது. ஓகே, ஆனா இது மாதிரி ஒரு சேனல் கண்டிப்பா தேவை நம்ம மக்களுக்கு. இன்னும் அதாவது ஒரு மலைப்பா இருக்கும் சில சமயம். எனக்கே வந்து என்னடா இங்கிலீஷ்லயும் போடுறோம், ஓகே, டைம் வேஸ்ட் ஆகுதோ, அதெல்லாம் வேற. ஸோ நம்ம ஹவர்ஸ் வந்து தொடர்ந்து இயங்கிறதுக்கான ஹவர்ஸை நம்ம என்ன அதிகம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஓகே, ஒரு கான்செப்ட் இங்கிலீஷ்லயும் சொல்றேன், ஓகே, தமிழ்லயும் சொல்றேன். அப்படிங்கும்போது வந்து எனக்குள்ள அந்த கான்செப்ட் இன்னும் ஆழமா பதியுது. ஸோ எதிர்காலத்துல வந்து மாணவர்கள் வந்து சந்தேகங்கள் கேட்கும்போது என்னால வந்து அந்த கான்செப்ட் நல்ல உள்ள போனதுனால தெளிவா சொல்லி கொடுக்க முடியும். ஓகே, ஆனா என்னன்னா ஒரு வீடியோ வந்து 15 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் வந்து என்னுடைய ஃபோனட்டிக் சவுண்டு, ஓகே, எடுத்துட்டு போற விதம் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்பீடு வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன். சரியா? ஓகே, நீங்களும் வந்து வித்தவுட் பிரேக், ஓகேவா, கரெக்டா வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, திருப்பி சொல்றேன், ஒரு வீக் கவனிச்சிங்கன்னா என்ன படிச்சோங்கிறத சண்டேல உட்காந்து ரீகலெக்ட் பண்ணுங்க, ரீகேப் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். சரியா? என்னோட வீடியோஸ் நீங்க எந்த டெக்னாலஜியா இருந்தாலும் சரி, ஸ்போக்கன் இங்கிலீஷா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, டெய்லி 15 மினிட்ஸ் மட்டும் கவனிச்சுட்டு வாங்க. ஓகே, பார்ப்போம். ஓகே, சரியா? ஒருவேளை நான் டயர்ட் ஆனாலும் ஓகேவா, பாத்தீங்கன்னா இந்த ஒரு இது இருக்கும், அதாவது யூ ஆர் பவர்ஃபுல். ஓகே, இன்னைக்கு ஒர்க் கூட ஏதாவது ஒரு வீடியோ உள்ள நான் போட்டிருப்பேன். சரியா? ஓகே மக்களே, முடிக்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. ஓகே, இன்னைக்கு மார்ச் 19. இந்த வீடியோ முடிக்கும் போது 9:36 AM. பாய், டேக் கேர்.